ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை, இந்த கதை மட்டும் இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல எத்தனை கத்தி வரும், எத்தனை கன்ஸ் வரும், எத்தனை சண்டை வரும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க. இந்த படத்துல வந்து ரவி நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். தைரியமா அந்த படம் யூஸ்வலா ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிட்டு இருக்கிறேன், நான் அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும், இந்த இமேஜ்க்குள்ள நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ரவிக்கு ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பண்றேன் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், வேற எதுவுமே கேள்வி கேட்கல. தைரியமா நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணாரு. ஸோ தேங்க்யூ ரவி. அண்ட் நீங்க பாலச்சந்தர் சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டி ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ எம் சோ லைக் ஓவர்வெல்ம் பை தட். ஐ அடோர் ஹிம். நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கதை சொல்லும் போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவா கதை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்களை பத்தி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அவங்க எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ when I met you நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறது, டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா, ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா, ஏன்னா எனக்கு வந்து வேற ஐ எம் லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் from till today. Yeah, exactly. But அதுதான் வெளியில ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்னு இருக்குன்னு தெரியல. Till today I feel like that it's a friendship that is going to last foreverன்ற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட், அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ன்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டா அதை ஏத்துட்டு பண்றது வந்து நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ நித்யா. அண்ட் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும் போது அப்படியே யோசிச்சாரு, கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண, அதெல்லாம் எதுவுமே இல்லை வினய். we have to break certain things in society. We have to normalize a lot of things அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னதுதான். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஐ திங்க் அதனால்தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி 2-3 பேர் கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்துல இருக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு ஆக்டரா பயப்படவே கூடாது. யூ ஷுட் ட்ரை. லைக் நீங்க சொன்ன மாதிரி யூ மைட் ஃபெயில், இட் மைட் நாட் ஒர்க் அவுட், பட் நீங்க ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டரா இருக்கும்போது நாங்க டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர்ஸ் ஷுட் கம், மோர் கேரக்டர்ஸ் அப்பதான் நாங்க எழுதுவோம், மோர் புதுசா ட்ரை பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க. அண்ட்